அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். மானுட நேயங்கள் மண்ணில் மலர வேண்டும். இந்த மண்ணில் மலர வேண்டும். அன்பிய வாழ்வே, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வே, அன்பிய வாழ்வு. திருச்சி பிராட்டியூரிலே தனது பணிக்கென சிறப்பான மையத்தை கட்டி அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழக ஆயர் பேரவையின் அன்பிய பணிக்குழுவானது 2026 ஜனவரி திங்களை அன்பிய மாதமாக அறிவித்து 2025 அக்டோபர் 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட திருத்தந்தை 14ஆம் லியோவின் முதல் திருத்தூது ஊக்க உரையான அன்பிய வாழ்வே, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வே, அன்பிய வாழ்வு. திலக்ஷிதே, I have loved you, நான் உன்னை அன்பு செய்தேன் என்கின்ற கருப்பொருளில் இந்த மாதம் முழுவதும் சிந்திக்க அழைக்கின்றது. தமிழக மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா அன்பிய பணிக்குழு செயலர்கள் மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய தன்னார்வ தொண்டர்கள், களப்பணியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கலந்து ஆலோசித்து தெளிவாக திட்டமிட்டு இந்த மாதத்தின் கருப்பொருளாக ஏழைகளின் ஏற்றத்தில் சுடர்விடும் இறையாட்சி என்பதன் அடிப்படையில் இம்மாதத்தில் வருகின்ற முதல் வாரத்திலே அன்பே கடவுள் என்ற தலைப்பிலும், இரண்டாவது வாரத்திலே அன்பியத்தில் வெளிப்படும் இறையன்பு பிறரன்பு என்ற தலைப்பிலும், மூன்றாவது வாரத்திலே ஏழைகள் மீதான அக்கறையே உண்மையான சீடத்துவம் என்ற தலைப்பிலும், நான்காவது வாரத்திலே மரியின் வழியில் ஏற்றம் காண என்ற தலைப்பிலும் சிந்திக்க அழைக்கின்றது. இந்த மையப் பொருளை வெளிக்கொணர்வதற்கு அருமையான சுவரொட்டிகளையும் ஞாயிறு திருவழிபாட்டு குறிப்புகள் அடங்கிய கையேடுகளையும் சிறப்பான விதத்திலே தயாரித்து வழங்கிய தமிழக அன்பிய பணிக்குழுவின் தலைவர் ஊட்டி ஆயர் மேதகு அமல்ராஜ் ஆண்டகை அவர்களையும், தமிழக அன்பிய பணிக்குழு மாநில செயலர் அருள்தந்தை பி. ஜான் போஸ்கோ அடிகளார் அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்று ஒவ்வொரு பங்கின் செயல்பாடும், ஒவ்வொரு மறைவட்ட செயல்பாடும், தமிழக கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடும், இந்திய கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடும், ஆசிய கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடும், அகில உலக கத்தோலிக்க திரு அவையின் செயல்பாடும் அன்பிய செயல்பாட்டை பொறுத்துத்தான் அமைகிறது. அன்பியங்கள் உற்சாகத்தோடு சிறப்பான விதத்திலே செயல்படுகிற பொழுது கத்தோலிக்க திரு அவையும் உற்சாகத்தோடு உயிரூட்டமுள்ளதாக செயல்படும். அன்பியங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் விதமாக, அன்பியங்களை புதுப்பிக்கும் விதமாக, அன்பியங்களுக்கிடையே ஆழமான உறவை வளர்ப்பதற்காக இந்த அன்பிய மாதம் பெரிதும் உதவும். அன்பியங்கள் திருச்சபையின் உயிர் ஆற்றலுக்கு அடையாளம். அன்பியங்கள் அன்பு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. அன்பியங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற இடம். அன்பியங்கள் உயிர்த்த இயேசாண்டவரின் அனுபவம் பெறுகின்ற இடம். அன்பியங்கள் இயேசுவின் சீடர்களையும் இயேசுவின் சாட்சிகளையும் உருவாக்குகின்ற இடம். அன்பியங்கள் இயேசுவின் அன்பை அறிந்து அனுபவித்து வாழ்வாக்குகின்ற இடம். அன்பியங்கள் தூய ஆவியினால் இயக்கப்படுகின்ற இயக்கம் என்று பலவாறு நாம் அன்பியத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 1992ஆம் ஆண்டு கூடிய கிழக்கு ஆப்பிரிக்க ஆயர் பேரவை கூட்டத்திலே அன்பியம் காலத்தின் கட்டாயம் என்று வலியுறுத்தப்பட்டது. 1994ஆம் ஆண்டு ரோமையிலே நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆயர்களின் மாமன்றத்திலே மொசம்பிக் ஆயர் ஜோடோ சிலாத்தோ அவர்கள் அன்பியத்தை, கிறிஸ்தவ அடிப்படை குழுமங்களை, அதாவது அன்பியங்களை புறக்கணித்து விட்டு செயல்படும் திரு அவை
போய்விடும் என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார். நாம் எவ்வாறு நமது அன்பிய கூட்டங்களில் அன்பிய கூட்டத்தை நடத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் அன்பியத்தினுடைய செயல்பாடும் சிறப்பாக அமையும். அன்பிய கூட்டங்களை நடத்துவதற்கு பலவிதமான முறைகள் இருக்கிறது. உற்று நோக்கு, கவனி, அன்பு செய், அதாவது 3 C's, லுக், லிசன், லவ் என்கின்ற ஒரு முறையும், விவிலிய கண்ணாடி முறை, பைபிள் மிரர் மெத்தட் என்கின்ற இன்னொரு முறையும், இறைவாக்கினர் ஆமோஸ் முறை, ஆமோஸ் புரோகிராம் என்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது. என்றாலும் கூட தமிழ் அளவிலும் இந்திய அளவிலும் ஆசிய அளவிலும் இன்னும் உலக அளவிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்னவென்றால் 7 ஸ்டெப்ஸ் காஸ்பல் ஷேரிங் மெத்தட், 7 படிநிலை நற்செய்தி பகிர்வு முறை. இதுதான் காமனாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது. பல இடங்களுக்கு செல்கிற பொழுது மக்கள் எங்கள் அன்பியம் சிறப்பாக செயல்படுகிறது, உற்சாகமாக செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரிடம் நீங்கள் எப்படி அன்பிய கூட்டத்தை நடத்துகிறீர்கள், உங்களுக்கு அன்பிய கூட்டம் நடத்துகின்ற 7 ஸ்டெப் காஸ்பல் ஷேரிங் மெத்தட், 7 படிநிலை நற்செய்தி பகிர்வு முறை தெரியுமா என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே தொடர்ந்து வருகின்ற சக்தி மாதா வலையொலி யூடியூப் செய்தி மற்றும் குறும் செய்தியிலே உங்களுக்கு 7 படிநிலைகளையும் ஒவ்வொரு படிநிலையாக நான் உங்களுக்கு செய்தி மூலமாக அனுப்புகிறேன். அதை பார்த்து பயன் அடையுங்கள். வாழ்க அன்பியம், வாழ்க கத்தோலிக்க திரு அவை. தற்போது தமிழகத்தில் உள்ள 23,000 அன்பியங்களும் ஒன்றாக இணைந்து இந்த அன்பிய மாதத்தை சிறப்பிக்கின்ற பொழுது, அன்பிய கூட்டங்களை சிறப்பாக திட்டமிட்டு நடத்துகின்ற பொழுது இறையாட்சியை நோக்கி மிக பெரிய எழுச்சி ஏற்படும். அன்பிய வாழ்வே, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வே, அன்பிய வாழ்வு. வளர்க அன்பியம், வளர்க கத்தோலிக்க திரு அவை. வாழ்க அன்பியம், வாழ்க கத்தோலிக்க திரு அவை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.